காபூலி புலாவு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு குட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. வா 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 வா. அவ்வளவுதான். உண்மையை பேசுற நீ செய்வது கிடக்கு வரும் மச்சான். இது எப்படி நறுக்க வேணாம். இந்த அளவு வைக்கிறதா நல்ல முரட்டு பிசா இருக்கு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். இப்படி வெட்டி போட்டுருவோம். அரைச்ச மஞ்சள் சாந்து இருக்கணும் கொஞ்சம் நல்லா இருக்கும். படிச்சுவோமா? என் மேல பார்த்து யாரும் போட்டாம மேல படாது. தண்ணி இதோட 30 சொட்டியா ஆக்கர் போடுறது கண்ண பம்பரம். அந்த ஆற்று வெயிலுனா இப்படி கீழே ஒரு வெங்காயம் இருந்துச்சு. நான் அவளை ஸ்டைலா வண்டி ஓட்டிட்டு போயிருக்கேன். டீ கடையில பேசுறீங்களே, உண்மையை பேசுவீங்களா? போவாது சொல்லுங்க. அவன் பேசுனா அவன் பேசுனா புறணி. வாழ்க்கையா இருந்துச்சு. சாம்பல் ஏறி பார்த்துக்கோங்க. சுத்தம். இளங்குடா கரே விடுங்க நல்லா. உண்மை அது வச்சகட தாங்க அங்கே கலன்ற மாதிரி எங்கடா கறி? எலும்புதான் இருக்கு. கலண்டு ஓடிச்சு. பச்சை தண்ணி, கல்லுப்பு, ஊற வச்ச பாசுமதி அரிசி நல்லா எங்க எடுத்துக்கிட்டோம். எல்லா பக்கம் போற மாதிரி குச்சி குச்சியா நறுக்கின கேரட், ஊற வச்ச உலர் திராட்சை, முனுக்கின கர மசாலா. மேல வேணுமா? மூடிய போட்டு உள்ள விட முடியலமா. எப்படி இருக்குமா இன்னைக்கு? பெரிய எடுத்துக்கலாம். மனமா பேசுவேன், மனமா படிப்பேன். ஆனா பெயிலா போயிட்டேன். அந்த மனமா போடு.
இல்லையா வாய் அழுகுது, பிரியாணி கேட்டு அழுகுது. நிறைய கறி போட்ட மாதிரி இருந்துச்சு. கை வைக்க தாத்தா திட்டு வர்றான். முடியாது. நான் வேணும்னா ரெண்டு பறிக்கி எடுத்து உப்பு இருக்கேன். எப்படி இந்த ஒரு பீஸ் மறைஞ்சிருக்கியோ? காலையில பசிக்கலடா, ரொம்ப நேரமாக பக்கத்துல உட்கார முடியலடா, வாசனையில. அப்படி போட்டு ஒரு பீஸ் வந்துருச்சே, மொராட்டு பீஸா நம்மகிட்ட. இலை போட்டு சாப்பாடு தாத்தா ஒரு டேஸ்ட் அழுதுனே. இந்த கிரேவி அப்படியே ஊற்றிட்டு அடாடா அப்படியே கொஞ்சம் கறி பீஸை எடுத்து அப்படி வச்சு சோத்துல. எப்படி இருக்கு கேரட்டு? இன்னைக்கு ஒரு வேட்டை தாத்தா. இன்னைக்கு காபூலி புலாவ், இதை ஆப்கானிஸ்தான் மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அதே மாதிரி கமகமன்னு நெய் ஊற்றி ஆட்டு கறியை அந்த நெய்யில நல்லா வேக வச்சுவிட்டு அதில் அரிசியை கொட்டி இந்த கேரட்டு காஞ்ச திராட்சைலாம் போட்டதுக்கு அந்த புளிப்பு சுவையோட வேற லெவல். சொல்ல போனால் நம்ம ஊரில் நெய்